ஹாய், இது மூவி இன் மினிட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் டிரைவ். இது ஒரு கொரியன் த்ரில்லர் மூவி. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருக்கிற ஹீரோயினை கடத்துற வில்லன் அவங்க கிட்ட 10 lakhs பணம் கேட்டு மிரட்டுறான். அதை சம்பாதிக்கிறதுக்காக யூடியூப்ல லைவ் பண்ண சொல்றான். அந்த லைவ்ல ஹீரோயின் 10 lakhs பணத்தை சம்பாதிச்சாங்களா, அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா, அதோட இந்த கடத்தலுக்கான ரீசன்ஸ்லாம் என்ன அப்படின்றத இந்த படத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதே மாதிரி மூவி ரிவ்யூக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ற ஹீரோயின் ஹானை தான் கட்டுறாங்க. ஹானை பத்தி சொல்லணும்னா, அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, அதோட பெருசா படிப்பும் கிடையாது. ஆனா எப்படியாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஆளு. அதனாலதான் இப்ப கூட சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆகி எந்த வழியிலாவது சம்பாதிச்சிட மாட்டோமான்ட்டு அதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் அப்படிதான். யூடியூப் லைவ்ல ஒரு கேவலமான சப்பாத்திய செஞ்ச ஹான், இதை நீங்களும் செஞ்சு பாருங்கன்னு சாப்பிட முடியாம அதை சாப்பிட்டு காட்டுறாங்க. லைவ கட் பண்ணிட்டதா நினைச்ச ஹான் இந்த மட்டமான சப்பாத்திய சாப்பிட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட சப்ஸ்கிரைபர்லாம் கோபமாகி அவங்கள கண்டபடி திட்டவும் அதுக்காக ஒரு மன்னிப்பு வீடியோவும் போட்டுடுறாங்க. ஆனா எது தேவையில்லையோ அதுதானே வைரல் ஆகும். அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் வைரல் ஆகிடுது. அவங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கிறாங்க. வியூஸும் அதிகமா போகுது. ஓரளவுக்கு சேனல் நல்லா போறதால அவங்களுக்கு ஒரு மேனேஜரை அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்பா இறக்கறதுக்கு முன்னாடி வித்த காரை மறுபடியும் வாங்கிடுறாங்க. இதை பார்த்த வியூவர்ஸ் எல்லாம் ஆஹா ஓஹோன்னு அவங்கள புகழ்ந்து தள்ளுறாங்க. அதே மாதிரி தொடர்ந்து விளாக் பண்ணதுல அவங்க டாப் 10 இன்ஃப்ளூயன்சராகவும் ஆகிடுறாங்க. இந்த சீன்ல வர இந்த கோஸ்ட் பாலை பார்த்து வச்சுக்கோங்க. இதை பத்தி அப்புறமா சொல்றேன். நெக்ஸ்ட் சீன்ல ஒரு மேக்கப் லான்ச்சுக்கு போய்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட் பண்ற ஒரு டிவியோட சிஇஓ ஏன் இன்னும் ஃபுட் ரிவ்யூ அவங்களோட யூடியூப் சேனல்ல டெலிகாஸ்ட் ஆகலைன்னு கேக்குறாங்க. அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுத்தாதான் நான் டெலிகாஸ்ட் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண முடியாதுன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா பேசிடுறாங்க. வேற வழி இல்லாம அந்த சிஇஓவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. இதுக்கு நடுவுல மேனேஜர் செய்யற எடிட்டிங் சரியில்லைன்ட்டு புதுசா ஒரு எடிட்டரை பார்க்க சொல்றாங்க ஹான். மேக்கப் ப்ராடக்ட் லான்ச்சுக்கு போற ஹீரோயின் அங்க மீடியா பர்சன்ஸ் எல்லாம் வராததால இந்த ஷோவை எப்படி டெலிகாஸ்ட் பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்க ஈவென்ட் மேனேஜர் கிட்ட, இந்த ஷோவை நானே என்னோட சேனல்ல டெலிகாஸ்ட் பண்றேன், ஆனா அதுக்காக மத்த இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் நீங்க வீட்டுக்கு அனுப்பிடணும்னு சொல்றதை கேட்ட அசிஸ்டன்ட், அவங்கள அனுப்புனா பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டா ஆயிடும், அதுக்கு என்ன நாங்க பண்றது, பெனால்டி கட்டணுமேன்னு சொல்லும்போது நான் 50% பெனால்டி கொடுத்துட்றேன்ட்டு சொல்றாங்க. ஈவென்ட் மேனேஜரும் அதுக்கு சம்மதிச்சிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த வேலையெல்லாம் பார்த்ததே ஹீரோயின் தான். அந்த அசிஸ்டண்ட்டை வச்சு மீடியா பர்சன்ஸா வரவிடாம பண்ணி இந்த ஷோவை இவங்களே டெலிகாஸ்ட் பண்ணி இதுல ஃபேமஸ் ஆகணும்ன்றதுக்காக தான் ஹீரோயின் இத மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க. பப்ளிக் அவேர்னஸ்க்காக ஒரு வீடியோ பண்ண சொல்லி கேட்கிற டிடெக்டிவ் பார்க்கிட்ட அதெல்லாம் பண்ண முடியாதுன்ட்டு ஹீரோயின் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட டிடெக்டிவ் பார்க், என் பையன் உங்களோட பெரிய ஃபேனுங்க, அவனுக்காக பண்ணி கொடுங்கன்னு சொல்லவும், இதெல்லாம் சும்மா வராது, இதெல்லாம் சும்மா பண்ண முடியாது, நல்ல ஒரு அமௌண்ட்டா எடுத்துட்டு வாங்க, இதை பத்தி பேசலான்ட்டு அவங்கள அனுப்பி வச்சிடுறாங்க ஹீரோயின். நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஈவெண்ட்டை ஹீரோயின் அவங்களோட சேனல்ல லைவா கவர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வியூவர்ஸோட கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்பதான் என்னன்னு செக் பண்ணும்போது இன்னொரு இன்ஃப்ளூயன்சரான ரியோவும் அவங்களோட சேனல்ல இந்த ஈவெண்ட்டை கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி அந்த ஈவெண்ட் மேனேஜர் கிட்ட கேட்டதுக்கு, நீங்க 50% தானே பெனால்டி தரேன்னு சொன்னீங்க, ஆனா ரியா 100% பெனால்டி தரதா சொல்லிட்டாங்க, அதனாலதான் இந்த ஈவெண்ட்டை ரியாவை கவர் பண்ண சொல்லிட்டோன்ட்டு சொல்றதை கேட்டு கோபமான ஹீரோயின், யார் அவளால இங்க கூப்பிட்டான்னு கேட்கும்போது, நான் தான் அவங்கள இன்வைட் பண்ணேன்னு சொல்லி டிவி சிஇஓ அங்க வராரு. ஹீரோயின் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருப்பாங்க இல்லையா, நான் பணம் கொடுத்தாதான் உங்களோட ப்ரோக்ராம டெலிகாஸ்ட் பண்ணுவேன்ட்டு. அதனால அவரு இவங்கள மட்டும் தட்டிட்டு ரியாவை பெரிய ஆள் ஆக்கணும்ட்டு ட்ரை பண்றாரு. நிலைமை கைமீறி போனதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் உடனே சிஇஓக்கு வீடியோ கால் பண்ணி, நீங்க சொன்ன நான் ஆஃபரை ஏத்துக்கிறேன், நீங்க என்ன மாத்திராதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஐயோ நீங்க வேணாம், நான் வேற ஆளை பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், இல்ல நான் நீங்க சொன்னதுல 50% குறைச்சுக்கிறேன், நானே இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லவும், அப்போ நீங்க கோல்ஃப் விளையாட என்னோட வரணும்ட்டு சிஇஓ கூப்பிடுறாரு. ஹீரோயினுக்கு இது பிடிக்கல, இருந்தாலும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க. கோல்ஃப் விளையாட வரதுக்கும் செலவாகும், அதுக்கெல்லாம் சேர்த்து கான்ட்ராக்ட் போட்டு எனக்கு பணத்தை செட்டில் பண்ணிடணும்ட்டு சொல்லிடுறாங்க. சிஇஓவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஈவெண்ட் முடிஞ்சு மேனேஜருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோயின் அப்படியே தூங்கிடுறாங்க. அப்ப இப்படி ஒரு ஆள் வரவும் அதோட அந்த சீன் அங்க கட் ஆகுது. ஹீரோயின் முழிச்சு பார்க்கும்போது அவங்க கை கால்லாம் கட்டப்பட்டு ஏதோ
ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த கயிற்ற கழட்டிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பக்கத்துல கிடக்குற போன்ல இருந்து ஒரு கால் வருது. அதை எடுத்து பேசுற ஹீரோயின், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, என்னை யாரோ கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லவும், நீங்க எங்க இருக்கிறீங்கன்ட்டு அந்த பக்கத்துல இருந்து கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அந்த இடத்த சுத்தி செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு கோல்ஃப் பால், அந்த கோல்ஃப் பால் அவங்களுக்கு கிடைக்குது. அதை பார்க்கவும் தான் அவங்களுக்கு நம்ம கார் ட்ரங்க்ல தான் கடத்தி வச்சிருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரிய வருது. நீங்க கடைசியா எங்க இருந்தீங்கன்னு அந்த காலர் கேட்கவும் அந்த இடத்த சொல்றாங்க. நானும் அது பக்கத்துல தான் இருக்கிறேன். காரோட நம்பரையும் காரோட மாடலையும் சொல்ற ஹீரோயின் கிட்ட அந்த பிளாக் கலர் கார் எங்க இருக்குன்னு என்னால கண்டே பிடிக்க முடியலன்னு அந்த காலர் சொல்லவும், நான் உங்ககிட்ட கலர் பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. இப்பதான் இத கண்டுபிடிக்கிறியா, உன்னை கடத்தினதே நான் தானேன்னு சொல்லிட்டு அந்த காரை அங்கிருந்து எடுத்துக்கிட்டு போறான் கிட்னாப்பர். உனக்கு என்ன வேணும், எதுக்காக என்ன கடத்தணும்னு கேட்கும்போது, வேற என்ன, பணம் தான் வேணும் அப்படின்னு அந்த கிட்னாப்பர் சொல்லவும், இந்த நான் உனக்கு தரேன், என்னை விட்டுருன்னு சொல்லவும், எனக்கு $10 lakhs வேணும்ட்டு கிட்னாப்பர் சொல்றான். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்ட்டு கேட்கவும், நீ இப்பதானே அந்த சிஇஓ டைரக்டரோட ஒரு கான்ட்ராக்டுக்கு சம்மதிச்சன்னு சொல்றாங்க. இந்த விஷயம் நமக்கு மட்டும் தானே தெரியும், எப்படி இவனுக்கு தெரிஞ்சதுன்னு யோசிக்கும் போது, சரி நான் அந்த பணத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன், எனக்கு மூச்சு முட்டுது, கொஞ்சம் வெளியே விடு, நான் உனக்கு அந்த பணத்தை எப்படியும் கொடுத்துருவேன்னு சொல்லவும், இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீ என்கிட்ட பண்ணாத, உன்னோட கோல்ஃப் பேக்ல உன்னோட போன் இருக்கு, அதை இடன்னு சொல்லவும் அதுல ஒரு வீடியோ லிங்க் வருது. அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது வேஸ்ட் காரெல்லாம் எப்படி நசுக்கி அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்கன்ற வீடியோவை காட்டுற கிட்னாப்பர் இந்த இடத்துல ஒன்னையும் வச்சு நசுக்கிடுவேன்ட்டு மிரட்டுறான். அதை பார்த்து பயந்த ஹீரோயின் இப்ப அந்த கான்ட்ராக்ட்ல வந்த $3,50,000 உடனே அந்த கிட்னாப்பருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. நான் உங்ககிட்ட $10 lakhs தானே கேட்டேன், நீ என்ன 3,50,000 தான் அனுப்பியிருக்க, மீதி 6,50,000 எங்கன்னு கேட்கவும், என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குது, ஆனா நான் வெளியே போனதுக்கு அப்புறம் உனக்கு கண்டிப்பா அந்த பணத்தையும் கொடுத்துருவேன்ட்டு கெஞ்சுறாங்க. எனக்கு இன்னும் 1 hourல மீதி $6,50,000 வந்தே ஆகணும்னு சொல்ற கிட்னாப்பர் கிட்ட, எப்படி 1 hourல என்னால அவ்வளவு பணத்தை கொடுக்க முடியும்னு கேட்டதுக்கு, நீ இப்பவே யூடியூப் லைவ்ல ஸ்டார்ட் பண்ணி அதுல வர அமௌண்ட்டை எனக்கு கொடுன்னு சொல்லவும், அவ்வளவு பணத்தை எப்படி 1 hourல சம்பாதிக்க முடியும்னு கேக்குறாங்க ஹீரோயின். 1 hourல, இன்னும் இந்த 1 hourல நீ எனக்கு 6,50,000 கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா உன்னை காரோட வச்சு நசுக்கி கொன்னுடுவேன்ட்டு மிரட்டுறான். ஹீரோயினும் வேற வழி இல்லாம என்ன கடத்திட்டாங்கன்ற டாபிக்கோட யூடியூப் லைவ் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்கப்படும்னு டைமர் ஓடுது. இப்பதான் கிட்னாப்பரையும் காட்டுறாங்க. அவனும் அந்த டைமரை தான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அந்த டைம்குள்ள நான் எமர்ஜென்சி லைனுக்கு கால் பண்ற ஹீரோயின், என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்ட்டு, என்னோட கார் நம்பர் இதுதான்ட்டு ஹீரோயின் எமர்ஜென்சி நம்பர்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு நேரம் ஆகியும் இவன் ஏன் இன்னும் லைவ் ஸ்டார்ட் பண்ணலன்ட்டு கிட்னாப்பர் ரேஷ் டிரைவிங் பண்ணவும் அவங்க எமர்ஜென்சி லைனை கட் பண்ணிடுறாங்க. லைவ் ஸ்டார்ட் பண்ண ஹீரோயின், நான் நிஜமாவே கடத்தப்பட்டிருக்கிறேன், என்னை காப்பாத்தணும்னா 6,50,000 தேவைப்படுது, அதை நீங்க தான் கொடுத்து உதவணும்ட்டு வியூவர்ஸ் கிட்ட கேக்குறாங்க. எப்படி வியூவர்ஸ் எல்லாம் இதை நம்புவாங்க, நீங்க பிராங்க் பண்றீங்கன்னு சொல்லவும், இல்ல நான் நிஜமாவே கடத்தப்பட்டிருக்கிறேன், எனக்கு தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லவும், க்ரூஸ்வேர்டுன்ற அக்கௌண்ட்ல இருந்து இவங்களுக்கு கொஞ்சம் மணி வருது, அதோட நீங்க இங்க இருந்து தப்பிக்கணும்னா கூகுள்ல செக் பண்ணி பாருங்கன்னுட்டு அந்த க்ரூஸ்வேடர் சொல்றாரு. ஹீரோயினும் எப்படி கார்ல இருந்து தப்பிப்பதுன்ட்டு கூகுள் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு வீணா போன பையன், இங்கதான் ஒருத்தன் பரோட்டா சாப்பிட்டான், சாப்பிட்டதை அங்கதான் வாந்தி எடுத்தான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். வீடியோட கடைசியில இதோ தெரியுது இல்லையா கம்பி, இதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா ட்ரங்கை ஓபன் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அந்த கம்பியை தேடும் போது அந்த கம்பியை கட் பண்ணி இருக்கிறான் கிட்னாப்பர். அவ்வளவுதான், இதுல வெட் சைடு தாங்க ஹீரோயின். எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது க்ரூஸ்வேடர் என்ற அக்கௌண்ட்ல இருந்து மறுபடியும் $1,000 அமௌண்ட் இவங்களுக்கு வருது. இந்த அமௌண்ட்டை நான் கிட்னாப்பிங் அமௌண்ட்ல இருந்து கழிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பிக்சரையும் அனுப்புறான் அவன். இதுலதான் தெரிய வருது அந்த க்ரூஸ்வேடர்ன்றவன் தான் கிட்னாப்பர்ன்றது. மறுபடியும் பணத்தை டொனேட் பண்ற கிட்னாப்பர், உன்னை பத்தி சொல்லு, உன்னோட ரியலான ஃபேஸ உன் வியூவர்ஸ்க்கு காட்டுன்ட்டு மிரட்டுறான். என்னை பத்தி என்ன சொல்றதுன்னு பேசிக்கிட்டே ஹீரோயின் அந்த உடைஞ்சு போன கம்பியை சரி பண்ண முடியுமான்ட்டு கிட்னாப்பருக்கு தெரியாம செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல கார் ஸ்பீடா போறதால ஹீரோயினால அந்த லாக்கை ஓபன் பண்ண முடியல. கிட்னாப்பருக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு, காரை கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டுங்கன்ட்டு ஹீரோயின் கத்துறாங்க. வேற வழி இல்லாம கிட்னாப்பரும் காரை ஸ்லோவா ஓட்டுறான். அவ்வளவுதான், ஹீரோயின் கார் ட்ரங்கை ஓபன் பண்ணிடுறாங்க. இப்ப மியூசிக் அப்படியே ரைஸ் அப் ஆகுது. ஹீரோயின் எப்படியாவது இறங்கிடலான்னு பார்த்தா பின்னாடி கார்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. அவங்க என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்திலேயே கிட்னாப்பர் இவங்க கார் ட்ரங்கை ஓபன் பண்ணிட்டாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவன் அப்படியே அங்கேயே சடன் பிரேக் போட்டு அவன் ரிவர்ஸ்லயே வந்துகிட்டு இருக்கிறான். போனை இவங்க பாக்கெட்ல வச்சிருந்ததால அதுல இருந்து
வந்து லைவ்ல பாத்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் எல்லாம் இவங்க கடத்தப்பட்டிருக்கிறது உண்மைதான்றது இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. சோ எல்லா வியூவர்ஸுமே அவங்களுக்கு மணி சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. டனலுக்குள்ள ரிவர்ஸ்லயே வந்த கார் ஒரு ட்ரக் முன்னாடி ஸ்கிட் அடிச்சு திரும்பினதுல அந்த ட்ரங்க் டோர் மறுபடியுமே முடிக்குது. இப்பதான் ஹீரோயினோட லைவ பார்த்துட்டு கால் பண்ற போலீஸ் உங்களோட லொகேஷனை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அந்த போனையுமே கிட்னாப்பர் ஹேக் பண்ணதால அவங்களோட லொகேஷன் இப்போ சிங்கப்பூர்னு காட்டுது. ஓகே, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை நாங்க எப்படியாவது காப்பாத்திடுறோம்னு சொல்ற போலீஸ் உங்களுக்கு எதிரிங்க யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்கும் போது அப்பதான் அவங்களுக்கு அந்த இன்ஃபுளுசர் ரியாவை பத்தி ஞாபகம் வருது. ரியாவோட அக்கௌண்ட்டை செக் பண்ணும்போது அது ஆஃப்லைன்ல இருக்கு. அதோட அவங்களோட சோசியல் மீடியால வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக ஒரு பிக் நியூஸ் காத்துக்கிட்டு இருக்குன்ட்டு வேற போஸ்ட் போட்டிருக்காங்க. ரியா தான் தன்னை கடத்திருக்கணும்னு நினைக்கிற ஹீரோயின் மேனேஜருக்கு கால் பண்ணி லேப்டாப்ல சேவ் பண்ணி வச்சிருக்க ரியாவோட பிசினஸ் கார்டை எடுக்க சொல்றாங்க. ரியா ஏன் உன்னை கடத்தணும்னு கேக்குற மேனேஜர் கிட்ட ரியாவோட அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகுறதுக்கு நான் தான் காரணமா இருந்தேன்ட்டு சொல்றாங்க ஹீரோயின். ஹீரோயின் பத்தின அத்தனை விஷயங்களையுமே கிட்னாப்பர் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். ஹீரோயினோட அப்பா சூசைட் பண்ணிக்கிட்டது முதற்கொண்டு. ஆனா இது ஹீரோயினுக்கு கோபத்தை தான் வரவழைக்குது. ஏன்னா அவங்களுக்கு நிஜ வாழ்க்கையில இருக்கிற முகம் வேற, சோசியல் மீடியால இருக்கிற முகம் வேற இல்லையா? ட்ரங்கோட ஃப்ளோருக்கு கீழே கட் பண்ண ஒரு விரல் இருக்கு. இந்த விரலை நீ சாப்பிட்டனா நான் உனக்கு $1000 தரேன்ட்டு அந்த கிட்னாப்பர் சொல்றான். நிறைய வியூவர்ஸ் அந்த விரலை சாப்பிட சொல்லி மணி சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் அதை மறுத்துடுறாங்க. மறுபடியும் கால் பண்ற போலீஸ் நீங்க விளையாடுறதுக்கு நாங்களா கிடைச்சும் எங்களுக்கு வேலை வெட்டி இல்லையான்ட்டு கண்டபடி திட்டுறாரு. இல்ல இது உண்மைதான், என்ன நிஜமாவே கடத்திருக்கிறாங்கன்னு சொல்ற ஹீரோயின் கிட்ட உங்களை யாரும் கடத்தலன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லவும் எப்படி உங்களுக்கு தெரியும்ட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. அப்பதான் இன்ஸ்டா லைவ்ல வர மேனேஜரை பத்தி சொல்றாங்க போலீஸ். ரியாவோட பிசினஸ் கார்டை மேனேஜர் தேடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு மெயில் ஒண்ணு சிஇஓ கிட்ட இருந்து வருது. அதை செக் பண்ணும்போது 3,50,000 அமௌண்ட்டுக்கான ரெசிப்டும் இப்ப லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்டா அதுல இருக்கு. ஆனா ஹீரோயின் இதெல்லாம் மறக்கிறாங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நீங்க தெரியாம பேசாதீங்கன்ட்டு மேனேஜர் கிட்ட சொல்றாங்க. மேனேஜர் நீ என்னை ஏமாத்திட்ட, நான் உன் கூடவே இருக்கிறேன், ஆனாலும் நீ என்னை ஏமாத்திட்டேன்னு திட்டிட்டு கட் பண்ணிடுறாரு. போலீஸும் நம்மள காப்பாத்த வரல, கூட இருந்த மேனேஜரும் நம்மள இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது டிடெக்டிவ் பார்க் கால் பண்ணி நீங்க சொன்னதெல்லாம் உண்மையான்னு கேக்குறாங்க. ஆமா, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான், தயவு செய்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்ற ஹீரோயின் கிட்ட நீங்க இடிக்கிற மாதிரி வந்த அந்த ட்ரக்கு கிட்ட இருந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சோ நீங்க போன ரூட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை கண்டுபிடிச்சிருவேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க டிடெக்டிவ் பார்க். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு அந்த பப்ளிக் அவேர்னஸ் வீடியோ ஷூட் பண்ணி தரணும்னு கேட்டுக்கிறாங்க. அதோட இப்பதானே அந்த சிஇஓட கான்ட்ராக்ட் நீங்க சைன் பண்ணீங்க, அதுக்குள்ள எப்படி இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்ததுன்ட்டு கேட்கும் போதுதான் இவங்களுக்கு அந்த சிஇஓ மேல டவுட் வருது. அந்த டைம்ல உங்களோட காரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்களை எப்படியும் காப்பாத்திருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட காரை சேஸ் பண்ணிக்கிட்டு வராங்க டிடெக்டிவ் பார்க். டிடெக்டிவோட காரை பார்க்கவும் கிட்னாப்பர் காரை ஸ்பீடப் பண்றான். இருந்தாலுமே டிடெக்டிவும் சேஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நடுவுல ரிப்போர்ட்டர்ஸும் வந்துடுறாங்க. அவங்களுமே கிட்னாப்பரோட காரை சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அந்த காரும் மாட்டிக்குது. ஆனா இது எல்லாமே கிட்னாப்பரோட பிளே தான். ஏன்னா அந்த காரை ஓட்டிட்டு வந்தது வேற ஆளு, கிட்னாப்பர் போறது வேற இடம். டிடெக்டிவ திசை திருப்பறதுக்காக இத மாதிரி செஞ்சிருக்கிறான் கிட்னாப்பர். சிஓ தான் தன்னை கடத்தி இருக்கிறதா நினைக்கிற ஹீரோயின் அதை பத்தி வியூவர்ஸ் கிட்ட சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்றாங்க. ஆனா அந்த கால் ட்ரங்க் உள்ளதான் கேக்குது. என்னன்னு செக் பண்ணும்போது ஒரு சூட்கேஸ்ல இறந்த நிலைமையில சிஓட பாடி இருக்குது. அந்த விரல் இருந்தது இல்லையா, அதுவுமே சிஇஓட விரல் தான். அவ்வளவுதான். அதை பார்த்து ஹீரோயின் ரொம்ப அலறிடுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப கால் பண்ற கிட்னாப்பர் இந்த விஷயம் எவ்வளவு சீரியஸ்ன்றது உனக்கு இப்ப புரியும்னு நினைக்கிறேன், இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள எனக்கு 6,50,000 வரலனா உனக்கும் இதே நிலைமைதான்னு சொல்றான். உன் வியூவர்ஸும் இதெல்லாம் உண்மைன்னு நம்புறதுக்காக ஏன் உன் ட்ரெஸ்ஸை கழட்டக்கூடாதுன்னு கேக்குறான் கிட்னாப்பர். அதை கேட்ட வியூவர்ஸும் ஆமா ஆமா செய்யுங்க செய்யுங்கன்ட்டு எல்லாருமே சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோயின் அதை பண்றதுக்கு பதிலா நான் இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்களோட கத்திய வச்சு குத்திக்கிறாங்க. இதை பார்த்த வியூவர்ஸ் எல்லாருமே ஸ்டன் ஆயிடுறாங்க. அதோட மேனேஜரும் இப்பதான் ஹீரோயினை நம்புறாரு. அவ்வளவுதான், இதோட நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச ஹீரோயின் கிட்னாப்பர் சொன்ன மாதிரி அவங்களோட ரியல் ஃபேஸ காட்டுறாங்க. இது வரைக்கும் நான் நிறைய போய் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன், நான் எப்பவுமே உங்களை ஒரு ஹியூமனா பார்த்தது கிடையாது, என்னோட வியூஸா மட்டும்தான் பார்த்திருக்கிறேன். இறந்து போன எங்க அப்பாவோட கடைசி காலத்துல நான் அவரோட
இருந்தது கிடையாது. ஆனா அவரோட இறப்ப சிம்பத்தியா பண்ணி உங்ககிட்ட நிறைய வியூஸ் வாங்கியிருக்கிறேன். இதுக்கெல்லாம் சேர்த்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றத கேட்டு நிறைய வியூவர்ஸ் லெஃப்ட் ஆயிடுறாங்க. இருந்தாலுமே சில பேரு நீங்க கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் அந்த ஈவென்ட் மேனேஜரும் இவங்களுக்கு சியர் அப் பண்ணி மெசேஜ் அனுப்புறதோட மட்டும் இல்லாம காசும் அனுப்புறாங்க. அதனால ஹீரோயின் அந்த 6,50,000 கலெக்ட் பண்ணிடுறாங்க. பரவாயில்லையே 6,50,000 ஜெயிச்சிட்டியே, ஆனா இன்னும் என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கலன்னு சொல்ற கிட்னாப்பர் கிட்ட நீங்க யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு சொல்றாங்க ஹீரோயின். ஹீரோயினோட பர்த்டே லைவ்ல வர க்ரூஸ் வேடர் உங்ககிட்ட தனியா பேசணும், மத்த சாட் ரூம்ல இருக்கிற மத்த வியூவர்ஸ் எல்லாம் மியூட் பண்ண முடியுமான்னு கேக்குறான். இவன் என்ன வியர்டா பேசுறான்ட்டு ஹீரோயின் அவனை பிளாக் பண்ணிடுறாங்க. ஆனா அவன் விடாம அவங்களோட பர்சனல் மொபைல் நம்பருக்கு ப்ளீஸ் என் கூட பேசுங்க, நீங்க தானே சொன்னீங்க என்னோட ஃப்ரெண்டுன்ட்டு, இப்ப ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கிற என் கூட தயவு செய்து பேசுங்கன்ட்டு கெஞ்சுறான். ஏன்னா ஹீரோயின் தான் வாயில வந்ததெல்லாம் வாரி விட்டுருப்பாங்களே அட்வைஸா. அதனால இந்த க்ரூஸ் வேடரும் ஹீரோயினை ஃப்ரெண்டா நினைச்சு மெசேஜ் பண்றான். ஆனா இதை பார்த்து கடுப்பான ஹீரோயின், ஏன்டா என்னோட பர்த்டே லைவ்ல வந்து என்ன டென்ஷன் படுத்துற, போய் எங்கேயாவது விழுந்து சாகுடான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அதோட அவனோட மொபைல் நம்பரையும் அவனை தயவு செய்து ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி வியூவர்ஸ் கிட்ட காட்டிடுறாங்க. இதை பத்தி தான் சொல்ற ஹீரோயின், இது உனக்கு எவ்வளவு ஒரு ஹர்ட்டா இருந்திருக்கும்னு எனக்கு தெரியுது, தயவு செய்து என்ன மன்னிச்சிருன்ட்டு க்ரூஸ் வேடர் கிட்ட அதாவது கிட்னாப்பர் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. கடைசியா என்ன கண்டுபிடிச்சிட்டு போலன்னு சொல்ற கிட்னாப்பர், நீ மன்னிப்பு கேட்டன்றதுக்காகலாம் உன்னை என்னால விட முடியாதுன்னு சொல்றான். ஏன்னா ஹீரோயின் கிட்ட அந்த பணத்தை பிஃபோர் 12 கொடுக்க சொல்லியிருப்பான். ஆனா டைம் அதோட அதிகமாயிருக்கும், இதனால உன்னை வெளியே விட முடியாது, இதுலயே இருந்து நீ இறக்க வேண்டியதான்ட்டு சொல்றான் கிட்னாப்பர். இதை கேட்டு பயந்த ஹீரோயின், தயவு செய்து என்ன வெளியே எப்படியாவது விட்டுருன்ட்டு அந்த ட்ரங்கை போட்டு உடச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியா உனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் தரேன்னு சொல்ற கிட்னாப்பர், சிஇஓட வயிற்றுலதான் அந்த ட்ரங்கோட சாவி இருக்கு, உனக்கு வேணும்னா அவரோட வயித்தை கிழிச்சு எடுத்துக்கோன்ட்டு சொல்றான். ஹீரோயினும் அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக சிஇஓட வயித்தை கிழிக்கலான்ட்டு கத்தி எடுத்து வைக்கிறாங்க. ஆனா அந்த வழியிலேயே சிஇஓ முழிச்சிடுறாரு. அவர் இறக்கலங்க, உயிரோட தான் இருக்கிறாரு. சிஇஓ உயிரோட இருக்கிறத பார்த்த ஹீரோயின் அசிங்கமா திட்டுறாங்க கிட்னாப்பரை. அப்படியே கட் பண்ணா இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோயின் அவங்களோட கைய கத்தியால குத்துனதை வச்சு உண்மைதான் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவங்கள தேடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் போது அங்க வர மேனேஜர் அவரோட போன் தான் கார்லயே விழுந்திருக்கும் இல்லையா, அந்த போனை வச்சு ஹீரோயினோட கரண்ட் லொகேஷனை கண்டுபிடிச்சிடுறாங்க. இங்க கிட்னாப்பர் சிஇஓவை கொல்லலன்னா நீ இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது, இந்த காரையும் உன்னால நிறுத்த முடியாதுன்னு சொல்லவும் எப்படியும் நம்மள தப்பிக்க விட மாட்டான்னு தெரிஞ்ச ஹீரோயின் ஃபியூவல் டேங்கை உடைச்சிடுறாங்க. ஒண்ணு ஃபியூவல் இல்லாம இந்த வண்டி நிக்கணும், இல்லனா மொத்தமா நான் இந்த வண்டியை எரிச்சிருவேன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபியூவல் லீக் ஆகிட்டு இருக்கிறதால ஆட்டோமேட்டிக்கா வண்டி ஸ்லோ டவுன் ஆயிடுது. ஹீரோயின் அவங்க வாய்ஸ் மெயில செக் பண்ணும்போது போலீஸ் அதுல க்ரூஸ் வேடர் 1 இயர்க்கு முன்னாடியே இறந்துட்டாரு, அவரோட போன் காணாம போன மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் எங்களுக்கு இல்லைன்ட்டு சொல்றாங்க. க்ரூஸ் வேடர் உயிரோட இல்லைன்னா அப்ப நம்மள கடத்தது யாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கிட்னாப்பர் அவன் வண்டியில இருந்து குதிச்சுட்டு வண்டிய ஒரு ஆத்துக்குள்ள தள்ளி விட்டுறான். இப்ப தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிக்குது. சிஇஓட கை கட்ட கழட்டவும் அவர் பேக் சைடு பேசஞ்சர் சீட்டை புல் பண்ணி ஃபர்ஸ்ட் அவர் வெளியே வராரு, பின்னாடியே ஹீரோயினும் வெளியே வந்துடுறாங்க. இப்ப வெளியே வந்த ஹீரோயின் அங்க இருக்கிற ஏணியில ஏறிக்கிட்டு இருக்கும் போதே அந்த வில்லன் வந்துடுறான். வந்தவன் அவங்கள புடிச்சு இழுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஹீரோயின் ட்ரை பண்றாங்க. இருந்தாலுமே அவன் அவங்கள புடிச்சு வச்சு பரவாயில்லையே ஒரே நைட்ல 6 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு உன்னை நான் கொல்லலாம் மாட்டேன் அப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே டிடெக்டிவ் பார்க் அவனை ஷூட் பண்ணி கொன்னுடுறாங்க. க்ரூஸ் வேடர் 1 இயர்க்கு முன்னாடியே இறந்துட்டதால இப்ப இறந்த இவன் யாரா இருக்கும்னு யோசிக்கிற ஹீரோயின் இவ்வளவு நேரம் அவங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த நம்பருக்கு மறுபடியும் கால் பண்றாங்க. ஆனா அது இறந்து போன அந்த கிட்னாப்பர் நம்பருக்கு கனெக்ட் ஆகல. ஆனா இப்பதான் படத்துல சரியான ட்விஸ்ட், அந்த கால் வர்றது டிடெக்டிவ் பார்க்குக்கு. டிடெக்டிவோட பையனோட அக்கௌண்ட் தான் க்ரூஸ் வேடர். ஹீரோயினுக்கு சப்ஸ்கிரைபரா இருக்கிற க்ரூஸ் வேடர் கிட்ட நான் உனக்கு எப்பவும் ஃப்ரெண்டா இருப்பேன், உன்னோட கஷ்ட காலத்திலயும் உன் கூட இருப்பேன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுருப்பாங்க இல்லையா ஹீரோயின். இத நம்பி அவனும் அவங்க பர்த்டே லைவ்ல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருப்பான் இல்லையா. ஆனா ஹீரோயின் அவளை கண்டபடி திட்டி நீ உயிரோட இருக்கிறதுக்கு சாகிறதே மேலுன்ற மாதிரி பேசிட்டு வியூவர்ஸ் கிட்டையும் இவனோட நம்பரை கொடுத்திருப்பாங்க. அதனால வியூவர்ஸ் எல்லாம் இவனுக்கு மெசேஜ் அனுப்பி கண்டபடி திட்டிருப்பாங்க. ஹீரோயினும்
மத்தவங்க மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்ட க்ரூஸ் வீடர் இதுக்கு மேலேயும் உயிரோட இருக்க முடியாதுன்ட்டு சூசைட் பண்ணிடும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அம்மா டிடெக்டிவ் பார்க் ஹீரோயினை பழி வாங்கறதுக்காகவும் இவங்கள பத்தின உண்மையெல்லாம் மத்தவங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக தான் அந்த லைவே பண்ண சொல்லியிருப்பாங்க. போலீஸ் சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்ட்டு அவங்கள குழப்பறதுக்காக தான் சிஓவை கடத்தி வச்சு அந்த மெயில அனுப்பி போலீஸ சுத்தல்ல விட்டுருப்பாங்க. ஆனா மேனேஜர் அவரோட போன் லொகேஷன் வச்சு ஹீரோயினோட லொகேஷனை கண்டுபிடிச்சு அங்க வந்ததால டிடெக்டிவ் பார்க்கால இனிமே எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சிருது. அதனால நீ எப்பவுமே மர்டரர் தான் சொல்ற டிடெக்டிவ் பார்க் அவங்க கையோட ஹீரோயின் கையவும் வச்சு அழுத்தி பிடிச்சு அவங்களே சுட்டுக்கிட்டு இறந்துடுறாங்க. இவங்கள கடத்தின அந்த டிரைவரை பத்தி விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது அவன் பார்க்கால கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளின்னு. அவனோட சேர்ந்து பார்க் இந்த பிளான போட்டிருக்காங்க. மேனேஜரோட போன் மூலமா தான் ஹீரோயின் கண்டுபிடிச்சதுக்காக மேனேஜர் கிட்ட ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்லும் போது அவரு 7 மில்லியன் சப்ஸ்கிரைபரோட இருந்த நம்ம சேனல் இப்ப 13 மில்லியன் சப்ஸ்கிரைபரா ஆயிருக்கு இந்த லைவ்னாலன்னு சொல்றாரு. அதை வாங்கி பாக்குற ஹீரோயின் வியூஸ்க்காகவும் லைக்ஸ்க்காகவும் ஒவ்வொரு இன்ஃபுளுசரும் என்னெல்லாம் பண்றாங்கன்றத நம்ம கிட்ட காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை இதோட முடிச்சிடுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.